Hello guys, welcome and welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வாமயா ஷாப் அதாவது வாமயா காஸ்மெட்டிக் ஷாப் அப்படின்ற ஒரு வீடியோ ஷாப்பை பத்தின ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த ஷாப் வந்து ரீசெண்ட் டைம்ல நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு ஸோ ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இங்கே தான் போய் வாங்குறாங்க. நிறைய திங்ஸ் இருக்குது, பிராண்டடாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் நான் நிறைய பார்த்தேன். ஸோ அதனால் அது எல்லாமே உண்மையாகவே அங்கே நிறைய பிராண்டட் திங்ஸ் இருக்கா, ப்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு போய் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சவுகார்பேட்டையில் வந்து உங்களுக்கு இந்த வாமயா ஷாப் இருக்குது. வாமயா ஷாப்ன்றது ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து நம்ம குவாலிட்டியான திங்ஸ் எல்லாம் வாங்க முடியும். நம்மளுக்கு வெளியில் கிடைக்காத மேக் ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பிராண்டடான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த வாமயா ஷாப் வந்து ஒன்று தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 வாமயா ஷாப் இருக்குது. பட் ஒன்று தான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது, இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப் வந்து ரொம்ப சின்ன ஷாப் தான், குட்டி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 3 பேர் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் திங்ஸ் எல்லாம். 3 பேருக்கே நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப சின்ன ஷாப். மேபி அதனால் வந்து பெரிய ஷாப் மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிராண்டட் திங்ஸ் இருக்குது. நான் நிறைய சேனலில் பார்த்த வரைக்கும் வந்து வாமயா ஷாப் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வாங்குற திங்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும், வெளியில் கிடைக்கிற திங்ஸ்லாம் கிடைக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ பெஸ்ட்டில் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனீஸ் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய ஸ்டோன் வச்ச பேனீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக தான் இங்கே கிடைக்கும். நீங்கள் யாராவது வந்து ஒரு சீப்பான பொருள் வாங்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஷாப் இது கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு திங்ஸ் இருக்க ஷாப் தான். உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வேணும், காசு பிரச்சனை இல்லை, பட் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பு கண்டிப்பாக வரலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் இருந்தது இங்கே. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய இருந்தது. கலெக்ஷன் நிறைய இருக்கிறதுனால நம்ம பார்த்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய திங்ஸ் இருக்காங்க, ஏன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். லிப் பேலட்லாமே கூட இருந்துச்சு. ஸோ 2000, 4000, 3500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இது வந்து லிப் பேலட் மட்டும் இல்லாமல் எஸ்எஃப்எக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் யூஸ் மாதிரி தான் இது எல்லாமே. நல்லாவே இருந்தது இதெல்லாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் செட்டும் இருந்தது இதில். ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷஸ், ஐஷேடோ ப்ரஷஸ், ப்ளஃபி ப்ரஷஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் ஃப்ளாட் ப்ரஷஸ் மட்டும் கிடையாது, குட்டி திக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மாதிரி தான் அதில் இருந்தது எல்லாமே. இதில் வந்து ஸ்கொயரல் ஹேர் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து ஸ்கொயரல் ஹேரில் மேக் பண்ண ஒரு ப்ரஷஸ். இது வந்து பவுடர் ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே தான். அடுத்தது வந்து கோட் ஹேர், இது வந்து கோட் ஹேரில் பண்ணது. ஸோ இதேமே வந்து நம்ம பவுடர் ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து காஸ்ட்லி தான் எல்லாமே. வாமயா ப்ராடக்ட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ வாமயா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ப்ராடக்ட் இருந்தாலும் அதுவுமே வந்து அங்கே ப்ரைஸ்லேயும் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை, குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஜடைக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ், இதெல்லாம் ஹேர் ஆக்சசரிஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக வந்து எதுவுமே ஒரு ஹேருக்குன்னு சொல்லிட்டு ஜுவல்லரி வாங்க வேண்டாம், ஹேர் ஜுவல்லரிஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இது ஜடையே வந்துடுது இதில். இப்போ நீங்கள் வந்து முகூர்த்தத்துக்கு சௌரி மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக அதுக்கு பீட்ஸ்லாம் வைக்க வேண்டாம், அந்த ஜுவல்லரி தனியாக எதுவுமே வைக்க வேண்டாம். இதையே நீங்கள் அழகாக வாங்கி அட்டாச் பண்ணலாம் பின்னாடி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது எல்லாமே. 250, 350, 480 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து தாராளமாக இது வாங்கலாம், அந்த ப்ரைஸ்க்கு இது தாராளமாகவே வாங்கலாம். ரீயூஸும் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே. மெயின் விஷயம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து 250 அண்ட் வந்து 480. இதுவுமே வந்து 480 ருபீஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து நெட்டில் வந்து அவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ணதுனால ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படி தான் சொன்னாங்க. ரீசனபிளாக இருந்தது. ஏன்னா வந்து ஏன் அவங்க வந்து இவ்வளோ குவாலிட்டியான பொருள் இவ்வளோ ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த குவாலிட்டியில் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை வாமியா காஸ்மெட்டிக் ஷாப் பொறுத்த வரைக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே அங்கே ப்ரைஸாக இருக்குது. ப்ரைஸின்னு பார்த்தா கூட நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, நம்ம வந்து குவாலிட்டியான ஒரு திங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே கிடைக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா பாரிஸில் நீங்கள் வேறு எந்த காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் போனாலுமே குவாலிட்டி இருக்காது. இப்போ நீங்கள் மோனிகா ஷாப் எடுத்துக்கோங்களேன், மோனிகா இல்லை ஜுவாலா சம்திங் வேறு ஏதோ ஷாப் போனாங்களாம் மேக் காஸ்மெட்டிக்ஸ் கிடையாது. இது அப்புறம் வந்து ஹேர் ஸ்ப்ரேஸ்லாம் கூட நிறைய இருந்தது. ஹேர் ஸ்ப்ரேயில் என்ன மாதிரியான ஹேர் ஸ்ப்ரேவோ இருந்தது. இது வந்து ஹேர் டம்மி, இதுதான் வந்து 3800 சம்திங். அப்புறம் நிறைய ரேஞ்சில் இருந்தது.
ஹேர் டம்மி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹேர் டம்மிக்கு புதுசுன்றதுனால எனக்கு ஹேர் டம்மிஸை அனலைஸ் பண்ண தெரியல. உங்களுக்கு யாராவது ஹேர் டம்மி அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். என்ன ஒன்றுனா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது. எவ்வளோ ஹை ஹை ரேஞ்சில் இருந்தாலுமே 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாலுமே ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ ஹேர் ஃபாலும் ஆகக்கூடாது. ரொம்ப ஹேர் ஃபால் லைட்டாக ஹேர் ஃபால் ஆகலாம். பட் ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகக்கூடாது. ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அதில் ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஹேர் டம்மி வாங்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ஹேர் டம்மிஸ்லையுமே கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து கோட் ஹேர் தான். இதில் வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது. இது எல்லாமே கோட் ஹேர் தான். நான் நல்லா டச் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து இது கைக்கு வாட்டமாக வருதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ வந்து பின்னும்போது நல்லா கரெக்டாக தான் வருது சில்பில். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஸ்மூத்திங்காக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது. ஓவராக அப்படியே தலை சில்பிட்டு வரும். அது நல்லா இருக்காது. உங்களுக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கிரிம்பரோ ஒரு அயனிங்கோ எதுவுமே இதில் யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த யூஸ் பண்ணாமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஹேரில் இருக்குது. பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை தாண்டி பார்க்க வேண்டிய விஷயம் ஹேர் வந்து கோம் பண்ணி பாருங்கள். டைல் கோம்போ டேங்கிள் கோம்போ வச்சு கோம் பண்ணி பாருங்கள். ஹேர் வரலன்னா சூப்பர். ஸோ நார்ஸோட ஃபவுண்டேஷன்லாம் டார்க் ஷேட்ஸ்லாம் நிறைய இருந்தது. இது வந்து டர்ட்டிலோட கன்சீலர். இந்த பிராண்ட்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து நார்மல் காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்காது. லோக்கல் பிராண்டாக வச்சுருப்பாங்க. லோக்கல் பிராண்டாக வந்து இப்போ நம்ம ஆன்லைன்லலாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ வந்து இப்போது ப்ளூ ஹெவன் அண்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டி இந்த மாதிரி பிராண்டு தான் இப்போ நார்மல் ஷாப்பில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஷாப் தான் அந்த மாதிரி பிராண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் மேக்கோ இல்லை இந்த மாதிரி டேட்ஸோ டர்ட்டிலோ இந்த மாதிரி வந்து நார்ஸ் ஹூடா பியூட்டி இதெல்லாம் எதுவுமே கிடைக்கிறதில்ல நார்மல் ஒரு ஷாப்பில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டி பிளெண்டர் 450 ருபீஸ் ஒரு ப்ரைஸு. பட் இது வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப 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 சாஃப்ட்னு சொல்லலாம். இவ்வளோ சாஃப்டான ஒரு பிளெண்டர் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து 450 ருபீஸ் இது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இப்போது மேக்கப் பண்ணும்போது ப்ராடக்ட்டை வந்து அது அதிகமாக சோக் பண்ணாது. நம்ம ஃபவுண்டேஷனையோ கன்சீலரையோ அதிகமாக சோக் பண்ணாது. நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாது. நம்மளோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஃப்ளாப்லெஸ்ஸாக வரும். ஸோ ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நம்ம இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஃபினிஷிங் கொடுக்கலாம். இது வந்து குட்டி பிளெண்டர் 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக் ஃபவுண்டேஷனில் வந்து இங்கே வந்து இப்போ டார்க்கர் ஷேட் அவைலபிளாக இல்லை. எல்லாமே ஃபேர் ஸ்கின்க்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா மேக் செகண்ட் அப்படின்னு மேக் டூப்ளிகேட்டை கொடுக்குறாங்க. மேக் டூப்ளிகேட்டை தான் வந்து மேக் செகண்ட் டீசெண்டான பேர் வச்சுக்கிறாங்க. இது மேக் செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் கொடுக்குற அந்த ஒரு கவரேஜ் கூட அது கொடுக்கல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதாக தான் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து க்ளூ ஐலைனர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்கெட்ச் க்ளூ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அதை ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஐலேஷஸ் ஸோ ஐலேஷஸ் வந்து உங்களுக்கு ஃபேக் லேஷஸ்லேயும் இருந்தது, ஃபால்ஸ் லேஷஸ்லேயும் இருந்தது. ஃபால்ஸ் லேஷஸ்னால் உங்களுக்கு வந்து ஹியூமன் ஹேரில் வந்து மேக் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுவே ஃபேக் லேஷஸ் அப்படின்னா சிந்தட்டிக் ஹேரில் வர்றது. ஸோ அதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. வேணால் நம்ம செல்ஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வந்து உங்களுக்கு ஹியூமன் ஹேரில் வர லேஷஸ் வந்து உங்களுக்கு 150 ருபீஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதுவும் வந்து சிந்தட்டிக் ஹேரில் வந்தது. இது வந்து ஒரு பேக் அப்படியே 350 ருபீஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது வந்து வாமையா ப்ராடக்ட்டு. இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு ஷுவராக தெரியல. நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். எல்லாமே ரேண்டமாக தான் நான் காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக தான் இந்த திங்ஸ் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி காமிக்க முடியாது. ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திங்ஸாக குவாலிட்டியாகவே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.